லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தம்பி, நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கின சொத்துடா நம்ம கண்ணு முன்னாடியே எரியுதுடா. இனி நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இதுலயே என்னையும் போட்டு எரிச்சிருங்கடா, எரிச்சிருங்க. சரி சரி, விடுங்க விடுங்க. இந்த குடும்பத்தை எப்படியாவது கரை சேர்த்துடணும்னு என் மருமக ராப்பகலா தன்னை வருத்திக்கிட்டு உழைச்சாள. அவ இந்த கடையை மீட்டு பொறுப்பெடுத்து எப்படியாவது முன்னுக்கு வந்துருவோம், நம்ம பாரம் குறையும்னு நினைச்சா. ஆனா அவளுக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கோமே. பூட்டி கிடந்தாலும் அது பாட்டுக்கு கிடந்துடும். தேவையில்லாம இவ பாட்டுக்கு உள்ள பூந்து கடை சாவிய வாங்கி கடைய திறக்க வச்சா. இப்போ கடையே பத்தி எரிஞ்சிருச்சு. கூட்டிட்டு போனது யாரு? நம்ம சொந்தம் தானே. 2 நாள் சும்மா கிடந்திருந்தா அவங்களே கடையை திறந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திரி. இப்ப என்னாச்சு? இருந்த ஒரு சொத்தும் போச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமா? எனக்கு நீ இருந்த கடையை என்கிட்ட இருந்து புடுங்கி மொத்தமா அழிச்சிட்டல. இப்போ உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? வருத்தப்பட வேண்டியது நான் தான். இம்புட்டு வருஷமா கடை நடத்தின எனக்கு இந்த கடன் பிரச்சனை சமாளிக்க எனக்கு தெரியாது. உன்னோட மட்டமான நம்பிக்கையில தானே இந்த மகாராணி கிட்ட கடையை ஒப்படைச்ச. இப்போ என்னாச்சு? மொத்தமா எரிஞ்சு சாம்பலா போச்சுல. இதுல எங்க அப்பச்சியோட 10 லட்சம் ரூபாய் காசும் போச்சு. இந்த விலங்காதவளை நம்பினா இப்படிதான். எல்லாரும் பேசாம வாயை மூடிக்கிட்டு இருந்தா நல்லது. இல்லைன்னா மரியாதை கெட்டுடும். அம்புட்டுதான் சொல்லுவேன். ஏண்டி பரமு, என்ன மனநிலையில இருக்கிறோம்? ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லலைனாலும் பரவாயில்ல. வார்த்தைக்கு வார்த்தை நெருப்பள்ளி கொட்டாதீங்க. ஏற்கனவே நாங்க உடைஞ்சு போய் கிடக்குறோம். தயவு செஞ்சு எல்லாரும் போங்க. இப்படியே எங்களே குத்தம் சொல்லுங்க. உங்க மருமகளை ஒண்ணும் சொல்லிடாதீங்க. இப்படியே பொத்தி வச்சுக்கோங்க. என்னைக்கு இந்த வீட்டை அடிக்க போறாங்க தெரியல. சொத்துன்னு சொல்றதுக்கு இந்த வீடு ஒண்ணுதான் இருக்கு. அதையும் காலி பண்ணிடாதீங்க. பாப்பா நீ வா. சுமதி வா. அமுதா, அவங்க சொன்னதையெல்லாம் நீ மனசுல போட்டுக்காதாத்தா. எல்லாம் நம்ம நேரம். இனி என்னென்ன நடக்க போதோ.
அமுதா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உன் மனசுக்கு கெட்டது எதுவும் நிலைக்காது. நல்லா வேணும். அமுதா, அம்மாடி, அழாதத்தா கண்ணு. ஐயா பாருங்கய்யா, நல்லா பாருங்கய்யா, உங்க 10 லட்சம் இப்படி கருகி போய் கிடக்க. என்ன நம்பாம இவள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்கல்ல, இப்ப என்னாச்சு? இவ ராசி என்னன்னு பாத்தீங்கல்ல? எனக்குன்னு இவ்வளவு நாள் கடன் ஒண்ணு இருந்துச்சு, இப்ப அதுவும் இல்லாம போச்சுல. ஐயா, இது சாதாரணமா நடந்த மாதிரி தெரியல. திட்டம் போட்டு யாரோ பண்ண மாதிரி தெரியுது. சித்தப்பு, என்னை சந்தேகப்படுறீங்களா? உங்க மகன் பேச்சு தான் தீயா இருக்கும், ஆனா நான் ஒரு பச்சை தண்ணி மாதிரி சித்தப்பு. இந்த காரியத்தை செஞ்சவன் விளங்க மாட்டான், நாசமா போயிடுவான். என்ன சின்ன பாப்பா, ஏதோ ஸ்கூல் பசங்க பென்சிலை திருடிட்டு அவங்களுக்குள்ள சாக விட்டு சண்டை போட்டுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்ப அவன் விளங்குனா என்ன விளங்காட்டா என்ன, இப்ப அதுவா முக்கியம்? செல்வம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பாரு, மட்டும் போச்சு. அதுக்கு ஏதாச்சும் வழியை பாருங்க. பாவம், அவர் மொட்டை போட்டு வந்ததுல இருந்து எல்லாம் தப்பாவே நடக்குது. அப்படியாச்சு ஜெயிச்சிடலான்னு பார்த்தா ஜான் ஏறினா முழம் சறுக்குது. எங்களுக்கு உதவி பண்ண உங்களுக்கு நஷ்டமாயிடுச்சுன்னுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எம்புட்டு கஷ்டப்பட்டாவது உங்க பணத்தை நான் திரும்ப கொடுத்துறேன். நீங்க என் மேல வச்ச நம்பிக்கைய நான் ஏமாத்த மாட்டேன் அப்பச்சி. கேட்டுச்சாடா உங்க காதுல? அமுதா என்ன சொன்னான்னு கேட்டுச்சா? என்ன அப்புச்சின்னு கூப்பிட்டா. அப்ப 10 லட்சம் போச்சா? அமுதாவும் என் மகதான். அப்ப திருப்பி தர மாட்டாங்க. இந்த கடையில என்னோட பணம் 10 லட்சம் ரூபாய் இருக்கு. இது அமுதாவோட கடை மட்டும் இல்ல, இந்த செல்வாவோட கடையும் தான். செல்வாவோட கடையை எரிச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? நாளை காலையில வரலாம் தான் உங்களுக்கு எல்லாம் டைம். விடிஞ்சது நான் இங்க வருவேன். கடை நேத்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும். இல்லனா இங்க இருக்கிற மொத்த கடையும் நான் எரிச்சிருவேன். கடைய மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு எரிச்சிருவேன். ஜாக்கிரதை. நான் எவ்வளவு நியாயமானவன் உங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்கு கோபம் வந்து வெறி பிடிச்சிருச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமில்ல?
வாங்க சாப்பிடலாம். எனக்கு ஒண்ணு வேண்டாம். எல்லாம் போச்சு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும்? கடவுள் என்னை இப்படி சோதிக்கிறான். எனக்கு எதுவும் வேணாம். அத்தை, நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன கடை எரிஞ்சு நாசமா போச்சுங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கதா செய்யும். அதுக்குன்னு வயத்தை காய போட்டா எப்படி அத்தை? இன்னும் பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கே. அதெல்லாம் சமாளிக்க உடம்புல தெம்பு வேணும்ல. அதுக்காகவாவது கொஞ்சம் சாப்பிடுங்க அத்தை. என்ன தப்பா நினைச்சுக்காத அமுதா. எனக்கு ஒண்ணு வேணாம். அத்தை சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. அத்தை இல்ல அத்தை, கொஞ்சம் சாப்பிடுங்க. சித்தப்பா, நீங்களாவது சாப்பிட வாங்க. தொண்டைக்குழி வரைக்கும் துக்க நிறைஞ்சு கிடக்குது. அப்புறம் எப்படி ஆத்தா பசிக்கு? எனக்கு எதுவும் வேணாம் ஆத்தா. அமுதா, தோல்வி உனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இதுக்கெல்லாம் நீ கலங்கக்கூடாது. நீ தான் இப்போ இந்த வீட்டுக்கே முதுகெலும்பு. நீ கலங்கினா அம்புட்டுதான். வாழ்க்கையில் விழறதெல்லாம் சாதாரணம்தான். எவ்வளோ சீக்கிரம் திரும்ப எழுந்து நிற்கிறோமோ அதுதான் சரித்திரமே. அதை எப்படியும் நீ நிச்சயமா பண்ணுவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ வேணும்னா பாரு, நிச்சயம் உனக்கு அந்த கடை திரும்பவும் கண்டிப்பா கிடைக்கும். உன்னோட தன்னம்பிக்கை மட்டும் எந்த நொடியும் இழந்துராத. அது மட்டும்தான் உன்னோட சொத்து. அதுதான் இந்த வீட்டோட என்ன ஆளாளுக்கு தூணில் சாஞ்சிட்டு நிற்கிறாங்க? இந்த வீடு இருக்கிறதே அந்த தூணை வச்சுட்டேன். அதையும் கழட்டி விட்டுறாதீங்க, வீடு விழுந்துற போகுது. கடைய ரெடி பண்ணி ஒரு நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராசி இல்லாதவளோட பேரை கடைக்கு வச்சதுதான். அத்தை, நீங்களே ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க எம்புட்டு ராசின்னு எனக்கே தெரியும். வீணா பேசி உடம்புக்கு எடுத்துக்காம டீய குடிங்க. ஆக வேண்டிய வேலையை அப்புறம் பாத்துக்கலாம். ஆமாத்தா, எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். அதெல்லாம் ஒன்னும் யோசிக்க வேணாம். எல்லாரையும் கூட கிளம்பி வாங்க போலாம். வாங்கண்ணே, உட்காருங்க. உட்கார்றதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. என் கூட கிளம்பி வாங்க, கடைக்கு போலாம்னு சொல்றேன்ல. வாங்கயா. என்ன இது? எங்க கூட்டு போறாரு? வந்துட்டாங்க. ஏய், எல்லாம் கிளம்புறாங்கடே. கடையை ரெடி பண்ணிட்டாங்களோ? பாத்தியா சுமதி, உங்க அப்பா உன்னை ஒரு பார்வை பாத்துருப்பாரா?
பெத்த மவளை கூட மதிக்காம இந்த வீணா போனவளை கூட்டிட்டு போறாரு. பசப்பி என்னத்த பேசி அப்படி மயக்கி வச்சாலும் இன்னும் சுமதிக்கு என்னென்ன கொடுமை நடக்க போதோ அதையும் நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். என்னது இது? இந்த நன்றி கடனுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல அப்புச்சி. அப்புச்சிக்கு மக எந்த கைமாறும் செய்ய வேணாம். மக கஷ்டப்படுறத எந்த அப்புச்சியும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். வாழ்க்கையில நீ பெரிய அவசரத்துக்கு போறாத்தா, அதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு. உண்மையிலேயே நீங்க பெரிய மனுஷன் தானே. நீங்க கொடுத்த காசு பறி போயிடுச்சுன்னு எங்க மேல கோபப்படாம நாங்க இழந்ததை திரும்ப மீட்டு கொடுத்திருக்கீங்களே, உங்க மனசு யாருக்குன்னே வரும். என்ன சம்பந்தி திரும்ப திரும்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? என் சம்பந்தி. நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன் தானே. உங்க சின்ன பையன் வடிவேல எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, அது வேற விஷயம். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு எப்படிங்க சும்மா இருப்பேன்? அதுவும் நான் பெக்காத மக அமுதாவுக்காக என்ன வேணா செய்வேன். அமுதா நிச்சயமா உங்க குடும்பத்தை நல்லபடியா வரமா. போங்கடா, வண்டியாடா. உள்ளவா ஆமா. என்னமோ சொன்னிய, நான் ராசி இல்லாதவ, என் பேரை வச்சதுனாலதான் கடை எப்படி ஆயிடுச்சுன்னு. இப்ப தெரியுதா நீங்க எம்புட்டு ராசியானவகன்னு? பூவோட சேர்ந்து நாரும் மணக்குன்னு சொல்ற மாதிரி எல்லாம் உன்னோட ராசி தாத்தா. இப்படி எல்லாம் நடக்குது. அத்தை, சும்மா ராசி பஞ்சாங்கன்னு உங்க பழைய காலத்திலே இருக்காதீங்க. நம்மளோட எண்ணம் தான் நம்ம வாழ்க்கைய பிரதிபலிக்கும். என்ன அனலட்சுமி அக்கா, வடிவேலுக்கு பதில் கடையில உட்காந்துட்டீங்க? ஆமா, நல்லதுக்கா. ஒரு மஞ்சத்தூள் பாக்கெட் ஒண்ணு கொடுங்கக்கா. எவ்வளவுக்கா? 10 ரூபா தான். சரிக்கா, வரேன்க்கா. அத்தை, அங்க பாருங்களேன். இது எப்படி நம்ம கவனிக்காம விட்டோம்? அத்தை, வாங்க அத்தை, போய் பார்க்கலாம். அத்தை, வாங்க போய் கேட்போம். வாங்க. அண்ணா, அண்ணா, எனக்கு ஒரு சின்ன உதவி தேவை.
அண்ணா கொஞ்சம் முன்னாடி போங்க. அண்ணா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. சரிங்க. வடிவேல்